வெல்கம். இது உதயகிருஷ்ணா அசல்லை வழங்கும் மாமா மனசலாயோ. சேர்ந்து வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், ரீபோஸ் மேட்ரஸஸ், உடன் வழங்குவோர் ட்ரிபிள் நைன் பிரஸ்டீஜியஸ் லுங்கிகள், கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் பெருங்காயம், கிறிஸ்டா இனர்வா லெகின்ஸ் அண்ட் நைட்டி. ஒரு பயமா இருக்குனே. ஏன்பா பயப்படுற? என்ன வேணும் கேளு. என்ன கேட்டா மட்டும் வர என்ன சொல்ல போற? தம்பி புதுசா வர போறாங்க, பிரம்மாண்டமா வர போறாங்க. என்ன கதை விடுறியா? எப்படி கூட்டு வரேன்? ஒரு ஹஸ்பண்ட், ஒரு வைஃப், மாமியார் எவ்வளவு நாளைக்கு இப்படி? வேற எப்படி கூட்டு வரணும்ன்ற? ரெண்டு ஹஸ்பண்ட் ரெண்டு வைஃப் நான் கூட்ட முடியும்? அப்படி இல்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப், கொழுந்தியா, மாமா பொண்ணு, மச்ச பொண்ணு. அது என்ன மச்ச பொண்ணு? இல்ல இந்த மாதிரி கூட்டம் தான் ஷோவை தாண்டி எங்களுக்கு ஒரு வைபா இருக்கும். நான் ஒரு பில்ட் பண்ண முடியும். தம்பி இந்த ஷோ வந்து உனக்கு ஒரு லைஃப் கொடுக்கும் அப்படின்றது சொன்னாங்க தான். ஆமா. ஆனா உனக்கு லைஃப் கொடுக்கிறதுக்காகவே இந்த ஷோ கிடையாது தம்பி. அதுவும் என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இப்படி கூட்டுவாங்கன்ற? எனக்காக இந்த வாரம் கெஸ்ட் ஆச்சு, கொஞ்சம் கலகலகல மூஞ்சியும் முகர கட்டைங்க. பார்த்தாலே ஒரு ஸ்பார்க் வரணும். அப்படி ஒரு டீம் வர்றாங்க. அந்த டீம்ல கூட வர போற அவரை நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏற்கனவே நம்ம பண்ண ஷோல அவரை ஒரு நாள் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு சுஜாதாக்கா டேபிள்ல போய் உப்பு போட்டு நம்ம டிசிடிஸ்ல வந்து நம்மள பண்ண பார்த்து இன்னைக்கும் இந்த ஷோல வந்து நம்மள என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றத நான் வெயிட் பண்ணி. அப்ப சன் டிவில இருந்து வர போறாங்க. ஆமா, சன் டிவி குடும்பம்டா. சன் டிவி சீரியல் குடும்பம். நான் சன் குடும்பம் எல்லா சீரியலும் தான் பாப்பேன். அதுலயும் இந்த சீரியல் வந்து ஒரு இசை சம்பந்தப்பட்ட சீரியல். ஓ, ஆனந்தராகம் சீரியல் தானே? எஸ், லெட்ஸ் வெல்கம் ஆனந்தராகம் ஃபேமிலி. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ஓகே, எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலா அவளை பாத்தீங்களா, லாலா லான்னு ஒரு ஹாலிவுட் படம் இருக்கு. அதுல வர ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. அந்த ப்ளூ அவள் சூப்பரா இருக்காங்க. வெக்கமா வருதே. வைஷாலி தானே? இவனுக்கு இப்பதான் ஹியூமர் சென்ஸே வொர்க் அவுட் ஆகும். ஏய் பரவாயில்லை, என்னங்க ஹார்ட் வெச்சுக்கோங்க. அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியா போட்டு ஆயிடுவாரா? சொல்லுங்க. ஏய் டிஜே 5 மினிட்ஸ் நல்லா இருந்திர கூடாது உனக்கு? வாயில கொஞ்சம் எச்சி துப்புங்க. சத்தியமே எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன் சொல்றீங்க? நீ அங்க ரெண்டு பேர்கிட்டயே வாழு, நான் உன்னை ஒண்ணும் கேட்க மாட்டேன், என்ன விட்டுரு. இல்ல சீரியஸா அக்கா, உங்களுக்கு தெரியாது, உங்க டான்ஸை பார்த்து நிறைய தடவை வியந்திருக்கேன். உங்களை ஆக்டிங் பார்த்து நான் மயங்கி இருக்கேன். இப்போ கூட மறைக்கிறதுல லைட்டா தயங்கி நிக்கிறேன். ஆனா உங்களை அவ்வளவு பிடிக்குங்க எனக்கு. இதெல்லாம் சின்ன வயசுன்னு மட்டும் சொல்லிடாத அக்கா. அது மட்டும் கரெக்ட்டா. அது இவனுக்கு என்னன்னாக்கா, எந்த சீரியல் எந்த டீம் வந்தாலும் இந்த 5 வரலுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுப்பாங்க. இப்ப பாயிண்ட் இல்லனா கூட இந்த 2 வரலையும் விரிக்காம அதை பிடிக்க மாட்டான். சோ அந்த மாதிரி சொல்றாரு. ஒரு ஆபீஸ் போறோம், பர்மிஷன் காலையில கேட்பாங்க. இல்லனா எனக்கு ஈவினிங் மட்டும் ஆபீஸ் விட்டுருங்க, கொஞ்சம் வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இப்படி திரும்ப ஒரு ஆபீஸ் போனா காலையில எவ்வளவு வேணா வேலைங்க, ஈவினிங் எவ்வளவு வேணா வேலைங்க, மதியம் 3 மணிக்கு வேணா விட்டுருங்க. ஏன்னா ஆனந்தராக சீரியல் பார்க்க ஒரே கருத்துங்க. சொல்றதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா உங்க 2 பேத்துக்கு தாண்டா கொடுக்கணும். ஈஸ்வரி கேரக்டர் எவ்வளவு போல்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்க வீட்டுலலாம் எங்க அப்பா கத்தனா எங்க அம்மா பயந்துருவாங்க. சொல்லுங்க சமான். ஆஃப்டர் ஆனந்தராக சீரியலுக்கு அப்புறம் ஈஸ்வரி கேரக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் ஹேட் கத்தனா கத்துறாரு. எங்க அம்மா கால் புடிச்சிட்டு சத்தியமா நம்பவே மாட்டேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. உங்க டீமை பத்தி நீ சொல்லுங்க. இது என்னுடைய அம்மா வசுந்தரா, அது வந்து என்னுடைய மனைவி ஈஸ்வரி, அது வந்து என்னுடைய அத்தை மக திவ்யா. சரி, நான் ஒரே லாஸ்டா ஒரு கேள்வி வச்சு முடிச்சிடுறேன். ஈஸ்வரி, உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் நீங்க நினைக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லிருங்க. சிம்பிளா, என்ன ரொம்ப நல்லா அழகா பாத்துக்கிற பையன். நீங்க அழகா தானே இருக்கீங்க. என்ன அழகா பாத்துக்கிற பையன். அவங்க அழகா இல்லைனாலும் மனசு அழகா இருக்கிற பையன் இருந்தா போதும். இந்த எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு எனக்கு. யாருக்கு உனக்கு அதான பிரச்சனையே. நீங்க எல்லா பொண்ணுகிட்ட இதே டயலாக் தானே சொல்றீங்க. பிரிட்டி சித்தா, உங்களுக்கு கஷ்டப்பட்டு பிரிட்டி சித்தா சொல்லிருக்கேன். மதிப்பு கொடுங்க கொஞ்சம். ஏய், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கா, இன்னொரு 1/2 hour கழிச்சு அவ்வளவு ஒரிஜினல் வாய்ஸ் வரும். வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு வாய்ஸ் வர்றதை விட அது சிரிக்க ஆரம்பிச்சிருமோன்ற பயம் எனக்கு இருக்கு. ஒரு நாய்ஸ் வரும். ஆமா, சிரிக்கும் ஒரு நாய்ஸ் வரும். பழைய கேட்ல எல்லாம் கிரீஸ் போடாம ஒரு சவுண்ட் வரும். ஆமா, கீச் இப்ப வருமா கொஞ்ச நேரத்துல அப்படினு பாருங்க. அது வந்துருமோன்ற பயம் தான் எனக்கு. அண்ணா சூப்பர், நல்ல டீம் கூட்டி வந்திருக்கீங்க. உண்மையா சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு சிரிப்பா சிரிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாங்க சிரிக்க போறோம், ஏன்னா அழகப்ப எங்களால மாட்டிக்கிட்டால. நீங்க அப்படினா ஏகப்பட்ட பிளானோட வந்திருக்கீங்களா ஈஸ்வரி? அப்படிலாம் கிடையாது. எங்க ஆளுங்க நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அதே பதில அவங்களும் சொல்லி கண்டிப்பா இந்த பரிசு எல்லாம் அசத்தி இங்க இருந்து எடுத்துட்டு போறான்டா. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அப்படி இல்ல, ஆக்சுவலி நாங்க செட்ல இருக்கிறப்போ இன்னைக்கு லைக் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கேன். எதுக்கும் ஆளு வந்து அப்ப நாங்க சொன்ன நீ தான் மாட்டிக்க போற, உன் மேல எல்லாம் ஊத்து போறாங்க, எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஆளே நாங்க இல்ல, ஆளே இல்ல, அழகதான் ஆளே. அதுக்கு வந்து அழகு வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா ஆளே. இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய இருக்கு. நான் வந்து நீ சொல்லி ஈஸ்வரி விடிய விடிய பேசுறோம். த்ரெட்மில்
மெடல் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். இவங்களுக்கு ஓகே ஓடனா ஓட மாட்டாங்க, சண்டை போடனா போட மாட்டாங்க, நடிக்க சொன்னா நடிக்க மாட்டாங்க. அது பண்ணுவாங்க. பக்கத்துல அது அருவாளை நான் வெட்டாம விட மாட்டேன். இவ்வளவு நேரம் நானும் கூல் காக்கா. சாப்பிடாதேன்னு சொன்னா ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க. correct So தான். அதை கொடுத்துட்டு வெயிட் ரெடியூஸ் உனக்கு என்ன வேணும் சொல்லும்? அது ஓகே. ஈஸ்வரி உனக்கு என்ன வேணும்? இந்த ஜில்பா வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. உங்களுக்கு என்ன வேணும் மேடம் அப்படின்னு கேளு பாப்போம். மேடம் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் மேடம்? ஏன் புருஷனுக்காக அதை கொடுத்துடுங்க, வெயிட் ரெடியூஸ். இதுக்கு நீ சல்லடா கூப்பிடுறா. அதுக்கு நீ அங்கே நின்றுக்கலாம். எனக்கு gift எதுவும் வேண்டாம். அழகு அப்பாவை இன்னைக்கு நல்லா அடிக்கணும். உங்க டீம்ல இருந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க, மானத்தை வாங்குறதுக்காக வைஷாலி வந்திருக்காங்க. சோ இந்த டீம் எப்படி விளையாடுறாங்கன்றத நான் வெயிட் பண்ணி பார்த்தாலும் உங்க இடத்துக்கு போங்க. Thank you so much. மாமா மனுஷராயு. வைஷாலி சொன்னதை கேட்டியா? என்னது? வைஷாலி சொன்னதெல்லாம் விடு, அந்த குரலை கேட்டியா? கேட்டேன், என் வாய்ஸ் மேலே இருக்க. அடுத்த ஆப்போசிட் டீம்ல ஒரு டீம் நம்ம இறக்க போறோம் இல்லையா, அவரு வந்து இந்த குரலுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இந்த மாதிரி இருக்கமா குரல்? ஏய் இந்த மாதிரி இருக்காதுன்றதுக்கு அவரு ஒரு எடுத்துக்காட்டு. ஓ எனக்கு காம்படிஷன் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி குரலுக்கு காம்படிஷன் வச்சாங்கன்னா நான் தான் கள்ள கொண்டு அடிப்பேன் முதல்ல. அடுத்து வர போறவங்க அவங்க வந்து ஒரு காந்த குரலுக்கு சொந்தமானவர். இவருடைய பாட்டுலாம் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஆட தெரியாதவங்க கூட டான்ஸ் ஆடுவாங்க. அவர் ஏகப்பட்ட பாடல்களை பாடி நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. சரியா? அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் வரப்போறாரு. அவரு சிங்கர் இல்லப்பா, அவர் ஒரு கடவுள். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்காரு. அவர் இப்ப டைரக்டா பழனில இருந்து வராரா, எந்த ஆறுபடை வீட்ல இருந்து வராருன்னு தெரியாது. அவரை கூப்பிடுவோமா? Ready. லெட்ஸ் வெல்கம் வேலுமுருகன் அண்ணன் ஃபேமிலி. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால எனக்கு நாடா தண்ணி போ அரசம்பூக்குள்ள ஊத்தி வச்சு நித்த குடிச்சு எனக்கு நாடா. பேர்ல தான் முருகனை வச்சிருக்காருன்னு பார்த்தா போட்டிருக்க டிஷர்ட்லயும் நான் முருகனை வச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ஆனா பையனுக்கு நல்ல புத்தி வரணும்னு ஒரு மாதிரி ஆசை. ஆக்சுவலி அதுக்காக போடல, முருகன் டீ தான் போட்டு வந்து எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த பயத்துல போட்டு வந்திருக்காரு. நீங்க இன்ட்ரோ பண்ணுங்க, உங்க ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணுங்க. This is my dad. 8 கால் பூச்சிலாம் இங்கிலீஷ் பேசுங்க. இது என்னது? தமிழ்ல சொல்லு. என் அப்பா ஓகே. வேல்முருகன். என் அம்மா கலா. அம்மா கலா. அம்மா கலா. சிஸ்டர் ரக்ஷனா. சிஸ்டர் ரக்ஷனா. நான் பிரதக்ஷனா. நான் பிரதக்ஷனா. தக்ஷனா. நீங்க நம்ம ஷோ பாத்திருக்கீங்களா? அப்பா கூட வந்திருக்கீங்க. என்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க? எதிர் டீம் நல்லா கலாய்க்க போறேன். யாரு அழகப்பண்ணா நீ கலாய்க்க போறியா? அம்மா நீயாவது எதிர் டீம்ல இருந்து கலாய்க்க வந்திருக்க, இவங்க என் சொந்த டீம்ல இருந்து என்ன கலாய்க்க வந்திருக்காருங்க. உங்க அப்பா போட்டிருக்கிற முருகன் என்னையும் கொஞ்சம் இன்னைக்கு காப்பாத்தணும். உங்களுக்கு அவருக்கு என்ன பகை? ஏதோ அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பாத்தியாப்பா? இந்த ஷோ அப்படி கிடையாது. அப்பாவை ஒரு இடத்துக்கு நாங்க அனுப்பிச்சிருவோம். கேள்விக்கு தப்பா நீங்க பதில் சொன்னீங்கன்னா உள்ள அவருக்கு பனிஷ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டியா? அப்பாவை காப்பாத்த போறியா, பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா? காப்பாத்த போறேன். ரிஜெக்டட். யூ ஆர் ரிஜெக்டட். சொல்லுமா, நீ அப்பாவை காப்பாத்த போறியா இல்ல பனிஷ்மெண்ட் வாங்கி தர போறியா? பனிஷ்மெண்ட் வாங்கி தர போறேன். அப்படி சொல்லு. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ. நீங்க காப்பாத்த போறீங்களா இல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா? இல்ல காப்பாத்த போறேன். காப்பாத்த போறேன். அண்ணா நீங்க சொல்லுங்க. உன்னை நீ காப்பாத்திக்க போறியா இல்ல தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்க போறியா? நான் கூப்பிடும்போதே சொன்னேன், தேவையில்லாம வீட்லயே மாட்டி நிறைய பிரச்சனை இருக்குது, இங்க உள்ள வந்து கேமரா முன்னாடி வேற மாட்டி அடி வாங்கணுமா அப்படின்னு பேசுவீங்க. நான் ஒரு சப்போர்ட்டுக்கு அண்ணன் கையை பிடிச்சா, அண்ணன் தான் அவரோட சப்போர்ட்டுக்கு என் கையை பிடிச்சிருக்காரு. எங்களுக்காக உங்களுடைய ஃபேவரட் சாங் ஒன்னு பாடி காட்டுங்க. எப்ப உடத்த பாத்திந்து போனதே அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனதே, நான் புறக்க படுத்து கிடந்தேன், என்ன புதுற மேல ஏத்தி விட்டாயே, ஒண்ணு சொல்லாம சுர கொட்டாய மனச கிழிக்க வச்ச சீனி மிட்டாயே. இந்த பாட்டு அண்ணன் மூச்சை புடிச்சிட்டு பாடினார் இல்லையா, இந்த டோட்டல் ஷோவையும் அண்ணன் மூச்சை புடிச்சுனே ஆட வேண்டியது. ஓகே, அது மாதிரி தான் இருக்க போதுனே. உங்க இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுங்க. நன்றி. 2 ஃபேமிலி வந்துட்டாங்க. 2 ஃபேமிலியோட குடும்ப தலைவர்கள் இங்க வாங்க. இது என்ன ஆட்டம்? வரும்போது ஆடு பாருங்க, ஒரு ஆட்டம் அப்படி இருக்கும் இந்த டோட்டல் ஷோ. அங்க பாரு, அந்த கிரீஸ் போடாத கேட்டை ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாட்டம், ஒன்னால மூடவும் முடியாது. இத மாதிரி ஏகப்பட்ட அமானுஷங்கள் உங்களுக்கு உள்ளே காத்திருக்கு. நீ வந்து என்னதான் துணைக்கு வந்து முருகனை கூட்டு வந்து இந்த டிஷர்ட்ல வச்சிருந்தாலும் நாங்க உங்களுக்காக ஒரு காஸ்டியூம் வச்சிருக்கோம். அந்த காஸ்டியூம்ல தான் உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் என்னன்றதை பாத்துடலாமா? அதை கொண்டு வாங்க. நீங்களே உங்க கையால ஓபன் பண்ணுங்க.
சுடிதாரு ஐயா சுடிதாரு. பாவாடை சட்டை மாதிரி இருக்கு. ஏய் ஐயோ சார் எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க சார். முருகன் இல்ல முருகேசின்னு வச்சுக்க பேர் இனிமே முருகேசி. ஆமா இது எதுக்குடா? இதை எங்க இருந்து எப்படி போறது? இது எப்படிங்க பத்தம்? ஏய் இது எப்படிடா பத்தும்? அட பாய். ஏய் பேண்ட் ஓகேடா, இது என்ன லெகின்லாம் வச்சிருக்காங்க? என்ன இதுடா இது? பாவாடை இருக்கியா? அக்கா இல்ல இது மாத்தி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். கரெக்டா கொண்டு வர இல்ல கரெக்டா தான் கொடுத்தாங்க. ஆமா மாத்தி தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இல்லங்க மாத்தி கொடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிருக்கோம். போட்டுங்க. அண்ணா நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆபீஸ் ரூம் போங்க. இந்த காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகுங்க. பாத்துக்கறமா? உங்களை பாத்துக்கறேன். அழகப்பா சூப்பர் சூப்பர். பத்ரோனே பத்திரம் பத்திரம். அழகப்பா இந்த சிரிப்பை விட்டுறாத. சிரிப்பை விட்டுறாதயா? அண்ணா மூச்சை விட்டுறாத. ஓகே நம்ம மாமா மனசுல மொத்தம் 4 ரவுண்ட் இருக்க போகுது. இந்த 4 ரவுண்டுக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்க போகுது. அந்த கிஃப்ட்ஸ் என்னன்றதை பார்த்துலாமா? One, two, three, four, five, six. பிரதீக்ஷனா ரக்ஷனா என்னென்ன கிஃப்ட்லாம் வேணும்? ட்ரெட்மில்லர் வந்து அப்பாக்கு வேணும். அப்பாக்கு வேணும். அதுக்கு முதல்ல அப்பா வேணுமே, என்ன பண்ணுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு பாரு பாப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அழகப்பன் வேணும் நீங்க சொல்ல போறது இல்ல. எங்களுக்கு gift தான் வேணும். அந்த கிஃப்ட்ல என்ன வேணும்? ட்ரெட்மில் வேணும். ரிக்ளைனர் வேணும். ரெக்லைனர் அந்த வேணும். டிவி கூட ஓகே தான், நல்லா இருக்கும். அக்கா ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லாமே வேணும். ஆமா. அதுதான். நீங்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸா இருக்கே. கண்டிப்பா அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய யூஸ் பண்ண முடியாத ஒரே ப்ராடக்ட் நீ மட்டும் தான் இந்த ஷோ. ஓகே ஈஸ்வரி நீங்க ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஒண்ணுமே வேணாம். அவளுக்கு அழகு மட்டும் வேணுமா? அதையும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஒண்ணுமே வேணாம். தயவு இல்ல செஞ்சு. இல்ல அவங்க இருந்தாதான் ஆனந்த ராகம் கொஞ்சம் அவங்களே இருக்கு. அச்சச்சோ இங்கேயும் தாங்க ஈஸ்வரியா வாழ்றாங்க. முடியல. நீங்க முடிவு பண்ணிக்கங்க. என்னதான் இருந்தாலும் உங்க பதில்ல தான் இருக்கு அவர் வேணுமா வேணாமான்றது. ஓகேவா? எல்லாம் ராங் ஆன்சர் நான் தான் கொடுக்க போறேன். முதலாவதா நம்ம பார்க்க போற ரவுண்ட் பஞ்சதந்திரம். இந்த பஞ்சதந்திரம் ரவுண்டுக்கான கிஃப்ட் என்னன்றதை பார்த்துடலாம். கோபாலன ரெக்லைனர் அண்ட் ஏர் கூலர். பிரீத்திகா நீங்க கேட்டீங்க ரெக்லைனர் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே வந்துருச்சு. இந்த பஞ்சதந்திரம் ரவுண்ட்ல உங்களுக்கு மொத்தம் 5 கேள்வி கேட்பேன். யார் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் சான்ஸ் கொடுப்பேன். அதுல கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் போகும். தப்பா சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட் ஆப்போசிட் டீமுக்கு போயிடும். ஓகேவா? நம்ம கேள்விக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி உள்ள போன அந்த 2 பேரும் அந்த காஸ்டியூம்ல எப்படி இருப்பாங்கன்றத நம்ம இமேஜினேஷன்லயே பார்த்துட்டோம். நேரா பார்த்துடலாமா? ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. வா வா. ஐயோ அம்மா. ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. நம்ம கால்ல இருக்கிற லெக்கின்ஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நாங்க அடிமைப்பேட்டு காஸ்டியூம்னு சொல்லி கொடுத்தோம். ஆனா ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் தோணுது. எனக்கு கூட இத பாக்கும்போது அந்த அலாவுதீன் படத்துல வந்து விளக்கு தேய்ச்சோன பூதம் வரும் இல்லையா, அந்த மாதிரியே. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன இருக்கு. doubt? என்னது? எந்த சைஸ்ல லெகின்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. என்ன உங்க ஒய்ஃப் இந்த கிளி கிளிக்கிறாங்க? நானாவது பரவாயில்ல மனசாட்சியோட ஏத்துக்கிட்டேன். அண்ணன் இன்னும் கொஞ்சம் டைட் பிடிக்க முடியுமா? அவர் எப்பேற்பட்ட விருதுகள்லாம் வாங்கின மனுஷன். ஆமாண்ணே. பாருங்கண்ணே கலைவாமணி விருது வாங்கின ஒரு மனுஷனே. வைசாலி நீ சொல்லுமா. ஜும்பாலே ஜும்பாலே ஜும்கு ஜும்பா. ஜம்பாலே ஜம்பாலே ஏய் பாரு ஜம்பாலே பாரு, ஜம்பா. பாரு. நீ ஆடும்போது எப்படி இருக்கு பாரு. பிரதக்ஷனா நீ சொல்லுமா எப்படி? ரொம்ப காமெடியா இருக்காங்க. ரொம்ப காமெடியா இருக்காங்களா? இந்த வைசாலி அந்த மைக்கை மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்கண்ணே. இங்க நிக்க முடியல, ஒரு மாதிரி இறையுதுல காதலா ப்ளீஸ். பூர்ணியக்காரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இருக்குதே. தாத்தா குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா. பயப்படாதீங்கப்பா, ஒண்ணு இல்ல, அது சும்மா. அழுறாங்க சிரிச்சுது. பயப்படாதீங்க, அதுக்கு அழுவாத. ஏன் அழுவாத ஒண்ணு இல்ல. ஏய் ஏய் நீ திருந்தவே மாட்டே. வாங்க பாரு. அத குழந்தை அழுதுன சிரிச்சு பயப்படுறாங்க பாருங்க. பாப்பா உனக்கு பயமா இருக்கா? இல்ல சிரிச்சு சிரிச்சு தான் பார்த்தாலே பயமா இருக்கு. ஓ மை காட். ஆபீஸ் ரூம் க்ளோஸ் பண்ணுங்க. அது உண்மையிலே செமையா இருக்குண்ணே. ஓகே, பஞ்சதந்திரம் ரவுண்ட்ல உங்களுக்கான முதல் கேள்வி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என முழங்கியவர் யார்? ஐயோ அண்ணே ஈஸினே அண்ணே, ரொம்ப ஈஸினே. ஏய் ஈஸிங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்டா. அவங்களுக்கு முதல்ல ஆன்சர் தெரியுமான்னு தெரியலையே. சொல்லுங்க. ஆனந்தராகம் ஃபேமிலி நீங்க தான் பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. பாரதியார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். உனக்கு ஒரு தெரியுமா? பாரதியார்னு சொன்னதுக்கே சந்தோஷப்படுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் பிரஸ் பண்ணி ஆன்சர் பாரதியார்னு சொல்லியிருக்கிறது ஆனந்தராகம் ஃபேமிலி. அந்த ஆன்சர் கரெக்டான்றதை பார்த்துடலாம். கோபாலண்ணா கரெக்ட் ஆன்சர். முதல் கேள்வி
கேள்வியிலேயே முதல் பாயிண்ட் எடுத்துருக்காங்க ஆனந்த ராகம் ஃபேமிலி. கோபாலன் உங்க சைடு ரெக்லைனர் பக்கத்துல வருது. சபாஸ் மால் சபாஸ். இப்போ வேல்முருகன் அண்ணனுக்கு என்ன தண்டனை போகுதுன்றத ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணி பார்த்தலாமா? ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. அழகு நீ தப்பிச்சடா. நிஜமாவே எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப வேல்முருகன் அண்ணனுக்கு நம்ம ஒரு தண்டனை கொடுப்போம். ரொம்ப சிரிக்காதடா. என்ன காரணத்துக்காக பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் சொல்லுங்க. நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னா ஆனா அவருக்கு தோணுது வாங்கிட்டு வருவாரு. நான் சொன்னது வேற, அவரு வாங்கிட்டு வர்றது வேற. நான் இதுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் கொடுக்கணும். எனக்கு காதுல ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு ஏன் பண்ற? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? மைண்ட்ல வச்சு தான் பேசிருக்காங்க. மைண்ட்ல வச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப பாப்பா வந்து ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னா நீங்க ஒண்ணு வாங்கிட்டு வரீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? அந்த நேரத்துல திடீர்னு நம்ம ஏதாவது சமாளிக்கணுமே, நம்ம போற நேரத்துல கிடைக்கல அப்படின்ட்டு வாங்கிட்டு புரியல. போயிருவேன். இப்ப பால்கோ கேட்டு தான் ரைஸ் ஆயிட்டு போயிருக்கீங்களா? அந்த நேரத்துல பாப்பாவை சமாளிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணீங்க இல்லையா? இப்ப உங்களுக்காக ஒரு பனிஷ்மென்ட் வருது. அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்றத பாத்துறலாம். மணிகண்டன் என்ன இது? கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. பால்கோவும் பரண்ட துவையல்ல இத மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஏய் நல்லா தான் இருக்கு இது. சூப்பரா இருக்கும். ஐயோ வாமிட் வரக்கா. சூப்பரா இருக்கும். காலையில தெரியும் அண்ணனுக்கு ஈவென்ட் வேற இருக்கு. ஏய் பெரண்ட துவையல் சூப்பரா இருக்கும். பால்கோ கூட சாப்பிடுறீங்களா? நான் வந்து கேசரியோட சாம்பார் தொட்டு சாப்பிடுவேன். எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? கேசரியோட சாம்பார் தொட்டு சாப்பிடுவேன். சாப்பிட வாடா என்ன சாப்பிட வாடா ஆசை தீர ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது போய் பனிஷ்மெண்ட்ன்றீங்க. இதெல்லாம் பனிஷ்மென்ட் இல்ல, ஊட்டி வேற விடுது அந்த பொண்ணு. அண்ணா நான் ஆங்கர் நான் பண்ண முடியாது. ஆங்கர் பப்புவா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் அழகு நீ அடுத்தது அழகு வாப்பா. வந்துட்டு இருக்க. அங்கதான் வர்ற. அதெல்லாம் பரவாயில்ல வா. இல்ல, வா இந்த வா வந்துட்டேன், வா. வந்துட்டேன். ஏய் நைட்டி போட்டு வராத. முடிச்சா இனிமே பேசுவேன். நாக்கு நுனியில பட்டதுக்கே இப்படி சர 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 சரன்னு ஏறுது. நீ என்ன உள்ள பபிள் கம் மாதிரி போட்டு மென்னுக்கிட்டு இருந்த? இல்ல புரியல. உங்க குடும்பம் தப்பு பண்ணிச்சுன்னா நீங்க பனிஷ்மென்ட் அனுப்புவீங்க. எங்க குடும்பம் இங்க வந்துச்சா நாங்க எதுக்கு அனுப்பிக்கணும்? அடுத்த ரவுண்டுக்கு என்னென்னலாம் தண்டனை இருக்க போகுதுன்றத பார்த்தலாம். அது வரைக்கும் ஆபீஸ் ரூம் க்ளோஸ் பண்ணுங்க. எப்படியாவது நல்ல பதிலா சொல்லியிருக்கேன். ஓகே, பஞ்சதந்திரம் ரவுண்ட்ல உங்களுக்கான இரண்டாவது கேள்வி டியூஷன் ஸ்பெல்லிங் என்ன? சார் what is சார் TUTION. தப்பு. லாக் பண்ணிக்கோங்க. TUTION. இல்லடி TUID. ஏண்டா டியூஷனுக்கு இதுங்களுக்கே தனியா டியூஷன் எடுக்கணும் போல இருக்கடா. TUITION. TUITION. வா அடிச்சுக்கோ. அழகு அழகு அடி வாங்குறது ஓகே. நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியல நினைப்பாங்கல்ல. பிரியா விடுறி, இதெல்லாம் பத்தி யோசிக்காத. என்னடா குடும்பம் இது? நான் அடி வாங்குறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாளுங்க. நம்மளே ஒரு முடிவுக்கு வந்தா இப்படி. கோபாலன் அதுக்கு தானே இருக்காரு. இவங்க சொன்ன ஸ்பெல்லிங் கரெக்டா இல்லையான்றத பாத்துடலாம். கோபாலன் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஐயோ கை கெட்டது வாய் கெட்டது மாதிரி அந்த சைடு போதே. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கீங்க, அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. அதனால கோபாலன் அவரோட பொசிஷனுக்கே வந்துட்டார். ஆனா அழகுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும். அழகுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் கிடைக்கும். இரா வாய் பேசினால. அட தாயே, நீ என்ன பேய் மாதிரி இருக்க? டியூஷனோட ஸ்பெல்லிங் TUITION. இந்த கேள்விக்கு தவறான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நம்ம அழகப்பட்டனுக்கு என்னன்னா நடக்க போகுதுன்றத பார்த்தலாமா? ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. அழகப்பா பேசுப்பா பேசு. இந்த ஆபீஸ் ரூம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி சிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல. சிரிச்சதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இப்படி நடிச்சிருந்தா பாவம் இல்லடி. இருடா, பாவம் இல்லடி அடி வாங்க போறான்னு சொல்லிருந்தா கூட மனசு தேர்ந்திருக்கும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பரவாயில்ல. ஏய் இருடா. அவன் ரொம்ப பேசுறான், அடிங்க. காரணம் சொல்லுமா? செட்ல வரும்போது எப்ப பார்த்தாலும் ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது காமெடி பண்ணி சிரிக்க வச்சு மத்தவங்கள மாட்டி விட்டுட்டு தான் சைலண்டா உட்கார்ந்து. நாங்க சிரிச்சு. ஆமா. நோ ஒத்துக்க மாட்டோம். அண்ணன் காமெடி பண்ணி சிரிச்சதா யாரும் சரித்திரமே இல்ல. ஒத்துக்க முடியாது. அவளுக்கு வெளிய இருந்து அசிங்கப்படுத்துற. நீ கூட வேற ஏதாவது ஒண்ணு நீங்க ஊட்டி அவனை வந்து மூச்சு திணற வைக்கணும். ஏன்னா ஷார்ட்ல அம்மாக்கு பாசமா ஊட்டி விடுனா குழைச்சி அடிப்பான் பாரு. இப்படி எடுத்து வாயில போடுவோம். தோசை, இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊட்டி
பண்ணி அதை பார்த்தாலே எங்களுக்கு வாந்தி அப்ப வரும். எப்படி ஊட்டும் தெரியுமா? நான் தான் பாதிக்கப்பட்டு இப்படி புடிச்சு இப்படி ஊட்டும். ஏன் வாயில ஊட்டுனா மூக்குக்குள்ள எல்லாம் போடும். ஒரு பாசம் ஊட்டு தரதா? அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒண்ணு கேவலமா ஊட்டி விடணும். கூல் டவுன் ரிலாக்ஸ். உங்களோட ஆதங்கம் எனக்கு புரிஞ்சுது. இருடா நான் வீட்டுக்கு போறேன்டா. இந்த குரூப் கூட நான் விளையாட மாட்டேன்டா. கையை விட்டு நல்ல மண்ணில் கலறிட்டு திரும்ப கொண்டு வந்து அது எதா இருந்தாலும் நிறைய எடுத்து வாயில போடணும். என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு? என்னக்கா டேஸ்ட்? கேசரியில சாம்பார் ஊத்தி சாப்பிடுறீங்க, மண்ணை தொட்டு சாப்பிடுறீங்க. என்னக்கா டேஸ்ட் இதெல்லாம்? வாமிட் வருதுக்கா. நீங்க எவ்வளவு ஆசைகளை சொல்லிட்டீங்க. இந்த ஆசையை உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் போய் நீங்க நிறைவேற்றலாம். எனக்கு நான் இல்ல போக மாட்டேன். அதுக்கப்புறம் சீன்ல வந்தப்போ அகைன் அப்படி ஊட்டும். கேமரா நியாயமா பாத்தீனா இதெல்லாம் எதிர் டீம்ல பண்ணணும். போங்க பிரீதி மேம் போங்க, நீங்க தான் சாப்பாடுக்கு போங்க. ஏய் வைசாலி, மெசேஜ் மூஞ்சல தெரிக்க விடுங்க. இந்த அம்மா நல்ல காலத்திலேயே வச்சு செய்யும். இப்ப என்ன பண்ண காத்திருக்கோ தெரியலையே. தலைவா, அது ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட பக்கத்துல நிக்காதீங்க, அப்படி ஓரமா உட்காருங்க. ஓகே, அழகப்பண்ணனுக்கான கண்டம் உள்ள வாங்க. ஐயோ சார், ஜிலேபிக்கு சால்னா சார். அக்கா இங்கேயும் அதே மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஷார்ட் எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்களும் ஒன் மோர் கேட்போம். ஓகேவா? கரெக்டா விட்டுங்க. சான்ஸ் இல்ல. நான் ஒரே டேக் சிங்கிள் டேக். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அப்பி விட்டுருங்க. ஐயோ ஜாகிரில முழுகிட்டாங்க அக்கா, முழுகிட்டாங்க அக்கா. ஐயோ அட ஊட்டி எனக்கு உங்களுக்கு அவனுக்கு அக்கா. ஐயா ஐயா செல்ல முடிச்சு. ஐயோ போச்சே சார், திட்டிக்கிற ஹார்ட் நிக்குது சார். அக்கா நான் வரலக்கா. பிரீத்தி மேம் அவங்களுக்கு கொடுத்தப்ப அழகு சாப்பிட்டாங்கல்ல, அழகுக்கு கொடுத்தது இல்ல பனிஷ்மென்ட் அவருக்கு தான். இங்க இருந்து சாப்பிடணும். அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. அவருக்கு தான பனிஷ்மென்ட், அவர் தான் சாப்பிடணும். அம்மா யாருமா நீ ஹீரோயினா இல்ல வில்லியாமா? மாத்தி மாத்தி போட்டு கொடுக்குற. பிரீத்தி மேம் அங்கேயும் ஆன்சருக்கு கொடுத்துட்டு வாங்க. நான் இல்ல அக்கா, நான் இல்லக்கா. வரும்போது அந்த ஜாங்கிரி மட்டும் எடுத்துட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு. அது என்ன வேணாலும் சொன்னோம். இந்த லெக்கிங் உனக்கு நல்லா இருக்கு. ஆமா வேற ஐ ஜாங்கிரி. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சு. ஆபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த பஞ்சதந்திரம் ரவுண்ட்ல ரெண்டு டீமே ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. பஞ்சதந்திரம் ரவுண்ட்ல உங்களுக்கான மூணாவது கேள்வி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த ஊர் எது? ராமேஸ்வரம். நீ சொல்லுமா விஷால்? கரெக்ட். அதுல அந்த ராமேஸ்வரம்ல ஏதோ ஒரு ஊர் பேர் வரும், அந்த அது மறந்துட்டு. ராமேஸ்வரமே ஊர் பேர் தான். ராமேஸ்வரத்துல ஏதோ ஊர் பேர் வருதா? என்ன ஊர் பேரு? அதான் மறந்துட்டு. ஆன்சர் தெரியலங்கறத எப்படி சுத்தி சமாளிக்கிறா பாருங்க. ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் பிரஸ் பண்ணி ராமேஸ்வரன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. வேல்முருகன் ஃபேமிலி. அந்த ஆன்சர் கரெக்டான்றத பாத்துறலாம். கோபாலன் ரெண்டு கேள்வி பிரைஸ் அடிக்க போறாங்க, முடிச்சு போ. நம்ம ரக்ஷனா டான்ஸ் ஸ்டெப்லா போடுறீங்கம்மா. குஷியா இருக்குனா? குஷியா இருக்கு. எனர்ஜி வருது. நாங்களும் குஷியா இருக்கோம். நீங்களும் குஷியா தானே இருக்கீங்க? அழகுதானே. அழகு வாங்க போறாரு, அதனால அழகுதான். சோலி முடிச்சு. என்ன தலைவா? இப்போ அழகு பண்ணனுக்கு என்ன பனிஷ்மென்ட் இருந்தா நம்ம பார்த்தலாமா? ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. கோச்சி குட்டி பேசுங்க. மட்டு குட்டி, இது எங்க தப்பு இல்லடா. நாங்க ஆன்சர் பண்ணல. பஸ்ஸரா மக்களக்கா, பஸ்ஸரா மக்கணும். பரவாயில்ல, ஆன்சர் தப்பா சொன்னா நான் அழுகுதானே அடி வாங்க போறேன்னு யாரோ சொன்னீங்களே, யார் அது? அது யாருன்னா உங்க வைஃப். உங்க வைஃப்னா ஈஸ்வரி. அந்த பாப்பா சொல்லுது எஸ் ஜாலியா இருக்கு எஸ். அதுக்கு இந்த பக்கம் எஸ் எங்களுக்கும் ஜாலியா இருக்குன்னு சொன்னது யாரு? நான் இல்லப்பா, நான் சொல்லவே இல்ல தங்கம். இல்ல சால்னாக்கும் ஜாங்கிரிக்கும் தனியா ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அத அப்புறம் பாத்துக்கிடுவோம். ஓவரா பேசுற, அவனுக்கு அடி கொடுங்க. ஓஹோ, என்ன இங்க கட்டி போட்டிருக்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டு வெளியே ஓடி வந்தேன்னு வையே. நீ வர முடியாது, ஏன்னா இந்த கேம் எங்க கையில இருக்கானா. ஒழுங்கா உட்காரு. கேம் உங்க கையில இருக்குன்னு இப்ப வரைக்கும் நீங்க எங்க கேம் விளையாண்டீங்க? ஏன் வாழ்க்கையில விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா இந்த ஒரு ரவுண்ட்லயே உன்னை முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. இன்னும் 3 ரவுண்ட் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னே. அண்ணா அந்த கதையை நீங்களே சொல்லுங்கண்ணே. இல்ல எப்படி அது அவங்களுக்கு தெரியும்னா, எங்களுடைய லவ்வுக்கு முக்கிய காரணமே அவருடைய கடிதம் தான். அப்துல் கலாம் ஐயா. ஆமா, அவருடைய கடிதம். நான் வந்து இந்திய ராணுவ வீரர்களுக்காக ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சிருந்தேன். ஒரு அப்ப குடியரசுத் தலைவராக இருக்கும்பொழுது சிறந்த கவிதையை அதை தேர்ந்தெடுத்து எங்க இசைக்கல்லூரிக்கு எனக்கு வந்து இது பரிசும் வாழ்த்து கடிதமும் பிரேயர்ல வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அந்த இதை இவங்க வந்து விஷ் பண்ண வந்தாங்க என்ன. ஓ அப்படி பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன், இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் கையெல்லாம் நீங்க இது வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி வாங்கும்பொழுது சரி விஷ் பண்றாங்களே, அப்படியே வாழ்க்கைக்கும் துணையா கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி
புரியல யாராவது ஒரு விஷ் பண்ண வாட்டத்திலே கூட்டுப்பீங்களா? அப்படி இல்லடா விஷ் பண்ண வந்து அவங்களோட விஷயம் அவங்க சொல்லிட்டாங்க அதானே கரெக்டா சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஆனா ராமேஸ்வரத்துல இருக்க எந்த ஊருன்னு எனக்கு தெரியல, நீ ஏன் டீம் சொன்னிச்சு பாத்தியா? ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் சவகாசமும் என் சவகாசத்தையும் முதல்ல கட் பண்றேன். அழகு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு எனக்கே தெரியாது. பனிஷ்மெண்ட் சீக்கிரம். நீங்க இப்ப நம்ம அழகா பண்ண பனிஷ்மெண்ட் வாங்க போறாரு. என்ன காரணத்துக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் சொல்லுமா? அவன் இப்படி ஓவரா பேசுறான்ல டேய், ஒரே வாய் வாய் ஜாஸ்தி வாய். இரு, ஏய், ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. இவங்களோட நான் இந்த கேமுக்கு வந்தேன்ல, அதுதான் முதல் காரணமே. அதுக்காக எனக்கு நீ எவ்வளவு பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, காரணத்தை அழகப்பட சொன்னதுனால அவருக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துடலாம். மணிகண்டன் வர சொல்லுங்க எல்லாம் அந்த அழகிகளை. இதுதான்டா ரொம்ப பீதியை கிளப்புது. ஐயோ Hey, how are you? The same துவையல். அது அப்புறம் கொஞ்சிக்கலாம். அந்த முட்டையை என்ன மாமாவுக்கு கலக்கி போட்டு தர போறியா? அதிர்ச்சி அண்ணே. யார் சொன்னா அவங்கள்ட்ட முட்டையை குடிக்கணும்னு? அவர்னா உடம்பு ஏத்துறதுக்காக கூட்டு வந்திருக்கான். அந்த முட்டையினால அடிக்கணும். அடிக்கணுமா? ஆமா. அடிமா. ஒரு பர்சன் நின்னுடா. ஐயோ அம்மா அம்மா. ஏய் என்னடா எங்க இருந்து அடிக்கிறீங்க? ஐயோ நீங்க படுத்துற நீச்சனால தாங்க முடியலையே. அழகப்ப இப்படி அலங்கோல அப்பனா வந்திருக்கானே சார். ஏய் மொட்டையில கலர் இருக்கு. நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு. ஆபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்கடா. பஞ்சதந்திரம் ரவுண்ட்ல உங்களுக்கான 4வது கேள்வி. அமரன் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? ஏய் செம சொல்றேன். ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது ஆனந்தராகம் சீரியல் சொல்லுங்க. மேஜர் முகுந்தன். ஃபுல் நேம் சொல்லுங்க. இந்து ரெபேக்கா வர்கீஸ் தெரியும். இந்து ரெபேக்கா வர்கீஸ் தெரியுமா? வரதராஜன். முகுந்த் வரதராஜன். முகுந்த் வரதராஜன். ஓகே, ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணி முகுந்த் வரதராஜன் சொல்லிருக்காங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. அந்த ஆன்சர் கரெக்டான்றத பாத்துறலாம். கோபாலண்ணா கரெக்ட் ஆன்சர். அது இங்கே இருக்க போகுது. என்னண்ணே மாத்தி மாத்தி அலக்கலைக்கிறாங்களா? என்னையும் அப்படிதான் பண்றாங்க. வேல்முருகன் என்ன பனிஷ்மெண்ட் வாங்க போறாருன்றத நம்ம பாத்துடலாமா? ஐயோ. ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. அழகு உன்னை காப்பாத்திட்டாங்கடா. இல்ல சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு டவுட் இருக்கு. ஒரு கேள்வி நான் தப்பா சொல்லுவேன், இன்னொரு கேள்வி நீங்க தப்பா சொல்லுங்க. இவனும் அடி வாங்கட்டும், அவனும் அடி வாங்கட்டும். எவ்வளவு பாசத்தோட யோசிச்சு மண்டைய கொடைஞ்சு நாங்க வந்து பதில் கொடுத்துருவோம். ஆமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்க ஒரு நிமிஷம். ஜெயிச்சாலும் நீங்க தான் பேசுறீங்க, தோத்தாலும் நீங்க தான் பேசுறீங்க. இந்த டீம் ஒன்று வந்திருக்கு ஆப்போசிட்ல. ஒரு டீம் பாவம் 4 பேர் கூட்டு வந்திருக்காங்க மேக்கப் போட்டு. அண்ணா நீங்க சும்மாவே இருக்காதீங்க, 4 வார்த்தை பேசுங்க. அண்ணன் கண்டிப்பா பேசுவாரு. என்ன சொல்லுவாரு? இப்பதானே சொன்னேன், நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. ஐயா 24 மணி நேரமும் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அமரன் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ அதாவது ஓடிடில வருதான்றத நீ பாத்துக்கிட்டே இருந்திருக்க. தியேட்டருக்கு கூட்டு போயிருந்தா இந்நேரம் பதில் சொல்லிருப்பாங்க. ஏன் தியேட்டர் கூட்டு போலாம்ன்ற ஐயா எக்ஸாம் டைம்ல வந்துட்டீங்க. ஓகே, நீங்க ஒண்ணு கேட்டா அவரு ஒண்ணு பண்ணிட்டு சமாளிப்பார்ல, அந்த மாதிரி சமாளிக்கிறாரு. இப்போ அப்பாக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். என்ன காரணத்துக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்டான காரணம்னா கடி ஜோக் சொல்லி மர்டர் பண்றாங்க. கருப்பாரா? கடி ஜோக் ஆச்சு பரவாயில்ல, ஜோக்குன்னு ஒண்ணு வைப்பாங்களே அப்பா. ஏன்னு குழந்தைகளை ஏமாத்தி இதுதான் நகைச்சுவைன்ற பேர்ல அவங்கள நீ சித்திரவதைப்படுத்திருக்கிறதுக்காக உன்னை சித்திரவதைப்படுத்துறதுக்கு யார் வர போறாங்கன்றத பார்த்துடலாம். மணிகண்டன் ஏய் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இதே மாதிரி கட்டி பிடிச்சிட்டுறா. நீதான் அவசரப்பட்ட கையடியா. சூப்பர். அட ஏமா அப்படி அடிச்சிட்டீங்க? எடுத்து அடிப்பா. எடுத்து அடிப்பா. அடிப்பா. ரெண்டு பேரும் விளையாடிட்டு ஓகே, ஆபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணுங்க. அவங்க அடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும். நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பஞ்சதந்திரம் ரவுண்டுடைய உங்களுக்கான கடைசி கேள்வி. ஒரு ஆடியோ வரும், அந்த ஆடியோ எந்த படத்துல இருந்து வருது அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேவா? எனக்கு தெரியாது. டிஜே ஆடியோ ப்ளீஸ். நான் நேரம் எங்க அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா குமுதா வீட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படி கம்முன்னு இருக்குதுன்னா எங்க அம்மா உம்முன்னு இருக்குது. ஆன்சர் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. என்னவா இருக்கும்? 5 4 3 2 விஜய் சேதுபதி சார் படம். என்ன படம்? டைம் முடிஞ்சிச்சு டைம் முடிஞ்சிச்சு. டென்ஷன் ஆகாதம்மா, எங்களுக்கு எப்படின்னு தெரியாது. நாங்க ஏதாவது உங்களுக்கு தான் சொல்லலாம்னு ட்ரை பண்றோம். நீங்க சொல்லுங்கம்மா, என்ன படம்? இதற்கு தான் ஆசைப்பட்ட பழகுமரா. தெரியாது.
தெரியலையா? ஆனா அவங்க தான் வின்னு. 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட். இல்ல எங்களுக்கு வராது பனிஷ்மெண்ட், உங்களுக்கு தான் வரும். நீ என்ன சவுண்ட் விட்ட நடுவுல? ஏய் டைம் முடிஞ்சு அப்படின்னு நீ ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சா என்னது? எப்படியும் அவங்க தப்பா சொல்லிட்டாங்க, பாயிண்ட் நமக்கு வரும்ட்டு. ஓகே கோபாலண்ணா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா தான் கரெக்டான ஆன்சர். இந்த கேள்விக்கு ஆனந்தராகம் ஃபேமிலி தவறான பதில் சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த பாயிண்ட மட்டும் இல்லாம இந்த ரவுண்டையும் வின் பண்ணி ரெக்கைனர் அண்ட் யார்குலரையும் வின் பண்றாங்க வேல்முருகன் ஃபேமிலி. ஓகே, ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. அழகண்ணே என்ன பனிஷ்மென்ட் வாங்குறான்றத பாத்துறலாம். அண்ணா அதுக்கு முன்னாடி அதே படத்துல அண்ணன் ஒரு பாட்டு பாடி இருக்காரு. அப்ப கூட டீமுக்கு தெரியாங்க, அவங்க ஃபேமிலிக்கு தெரியல படம் பேரு. இப்ப கொடுக்க போற பனிஷ்மென்ட்கான காரணம் என்ன? காரணம் அப்பாவியா மூஞ்சி வச்சிருக்கிறது. அப்பாவியா மூஞ்ச வச்சிருக்காது. அவன் அப்பாவி இல்ல, ஆனா அப்பாவியா மூஞ்சி வச்சிருக்கான். அப்பாவியா மூஞ்ச வச்சிருக்காரு. இதுக்கு அப்புறம் மூஞ்சே வச்சிருக்க மாட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க. இதற்குதான் நான் ஆசைப்பட்டாய் அழகப்பா. இப்பெல்லாம் நல்லா பேடுங்க. அடுத்த டீம் அடிக்கிறப்போ வருதுன்னு இப்ப வரல. சும்மா இப்படி இருக்கா? என்ன சார் என்ன ஆக்டிங்? இந்த டீம் நான் இல்ல. நீ இந்த டீமுக்கு விளையாட வந்திருக்கியா இல்ல அடுத்த டீமுக்கு விளையாட வந்திருக்கியான்னு எனக்கு தெரியல. என்னைய கொஞ்சம் கில்லுங்க. ஐயா உண்மைதாயா, இந்த பொண்ணுதாயா பேசுது. இதான் சாங்க சொல்லிட்டு கை கிளிட்டார் பத்தியா தீனா? பேசுனா பரவாயில்லடா, இப்படி பண்ற. அது அவங்க தான் கத்தி கொடுத்தாங்க. இப்ப லொகேஷன்ல தான் இப்படி பண்ணி இப்ப நீங்க இங்க இருந்து பண்ணுங்க. அவருக்கான பனிஷ்மென்ட் என்னன்றத பாத்துறலாம். மணிகண்டன் உள்ளே வாங்க. ஓ தி பர்த்டே ஸ்ப்ரிங் வந்துட்டறானா? ஐயோ அழகப்பா தாங்க முடியலப்பா. அழகப்பா டிஜே பாத்து கட் பண்ணியா? என்ன